ஸோ நம்ம இந்த சாப்டரில் சிஎஸ்எஸ் அண்ட் சிஎஸ்எஸ்3 பற்றி பார்க்க போகிறோம். சிஎஸ்எஸ் அப்படின்னா என்னென்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். அதாவது எதுக்கு கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்னு சொல்கிறோம்னா, நம்ம ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டுக்கான ஸ்டைல்ஸ் நம்ம ரிட்டைன் பண்ணுறப்ப லைன் பை லைனாக, அதாவது டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் நம்ம எழுதிக்கிட்டே வர்றதுனால தான் இது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் சாப்டர்ஸில் பார்த்துருப்போம், 3 ரூல் ஒரே எலிமெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறப்ப லாஸ்ட்டாக என்ன ஸ்டைல் அந்த எலிமெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தோமோ ஸோ அது மட்டும் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம HTML பார்த்தப்ப ஒரு P எலிமெண்ட்டுக்கு 3 கலர் கொடுத்துருந்தோம். அதாவது இன்டர்னல் ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணி ஒரு கலர் கொடுத்துருந்தோம், இன்லைன் ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணி ஒரு கலர் கொடுத்துருந்தோம், தென் எக்ஸ்டர்னலாக ஒரு கலர் கொடுத்துருந்தோம். ஸோ அப்போ நம்ம பார்த்தோம்னா எப்போ இன்லைன் கொடுத்துருந்தோமோ, ஏன்னா இன்லைன் ஸ்டைல் ஷீட் தான் லாஸ்ட்டாக அப்பன் பண்ணியிருந்த கலர். ஸோ அதனால அதுக்கு என்ன நம்ம கலர் கொடுத்துருமோ அது மட்டும் தான் நமக்கு டிஸ்பிளே ஆச்சு. ஸோ அதனால தான் இதை கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இந்த சாப்டர்ஸில் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். தென் அதில் எப்படி சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, தென் அதை என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன கலரிங் கோட்ஸ் எல்லாம் இருக்குன்றதை பார்ப்போம். தென் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் 3 அப்படின்னா என்னென்னா, நார்மல் சிஎஸ்எஸ்ல நமக்கு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்புறம் வெப்பேஜ் டெக்கரேஷன் தான் பண்ண முடியும். பட் சிஎஸ்எஸ்3 அதாவது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் வெர்ஷன் 3ல என்ன பண்ணுவோம்னா, நம்மளால் அனிமேஷன்ஸ் பண்ண முடியும், ஆப்ஜெக்ட்ஸ் 3Dயில் நம்ம மாற்ற முடியும். தென் நம்ம சீக்வன்ஸ் ஆஃப் அனிமேஷன்ஸ் லைக் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ஃபோட்டோஷாப், ப்ரீமியர் ப்ரோ அந்த மாதிரி கீ ஃப்ரேம்ஸ் ஜென்ரேட் பண்ணுற சாஃப்ட்வேர் மாதிரியே சிஎஸ்எஸ்3லையும் நம்ம கீ ஃப்ரேம்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். அதாவது கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் அந்த மாதிரி சீக்வன்ஸாக அனிமேஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம கீ ஃப்ரேம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அது எல்லாமே சிஎஸ்எஸ்3ல ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியும். இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்டென்ஷனோ இல்லை இன்ஸ்டாலேஷனோ தேவைப்படாது. நார்மல் ப்ரௌசர்லேயே நம்ம சிஎஸ்எஸ்3யை ரன் பண்ணிக்கலாம். அப்புறம் என்னென்னா, தென் இப்போ சிஎஸ்எஸ்3 இதுவும் டெவலப்பிங் வெர்ஷனில் தான் இருக்குது. ஸோ நிறையா மாடர்ன் ப்ரௌசர்ஸில் சப்போர்ட் ஆகாது. பட் கூகுள் க்ரோம் தென் மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் ரெண்டுலேயுமே சிஎஸ்எஸ்3 ஃபுல்லி சப்போர்ட் ஆகும். மற்றபடி நம்ம இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் பார்த்தோம்னா அதில் ஃபுல்லாக சிஎஸ்எஸ்3 சப்போர்ட் ஆகாது, பார்ஷியலாக மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சிஎஸ்எஸ்3 எப்படி இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ ஹவு டு யூஸ் சிஎஸ்எஸ், அதாவது HTMLக்குள்ளே சிஎஸ்எஸ்ஸை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். மொத்தம் 3 டைப்பாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது இன்லைன் ஸ்டைல் ஷீட், இன்டர்னல் ஸ்டைல் ஷீட், தென் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட். ஸோ இன்லைன் ஸ்டைல் ஷீட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம டைரெக்டாக ஸ்டைல் ஷீட்டையோ இல்லைனா ஸ்டைல் எலிமெண்ட் யூஸ் பண்ணாமலோ டைரெக்டாக ஒரு எலிமெண்ட்டுக்குள்ளே நம்ம ஸ்டைல் ரூல் எழுதணும்னா அதுதான் இன்லைன் ஸ்டைல் ஷீட்னு சொல்லுவோம். தென் இன்டர்னல் ஸ்டைல் ஷீட் அப்படின்னா என்னென்னா, நம்ம .cssன்னு ஒரு ஃபைலை தனியாக கிரியேட் பண்ணாமல் ஸ்டைலுங்கிற ஒரு டேக், அதாவது ஸ்டைலுங்கிற ஒரு எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே ஸ்டைல் ரூல்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணோன்னா அதை இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்னு சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் அப்படின்னா என்னென்னா, .css அதாவது .html மாதிரியே ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஸ்டைல் ரூல்ஸ்லாம் எழுதி அதை HTML பேஜோட லிங்க் பண்ணுறதுக்கு தான் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணுறதுனால அட்வான்டேஜ் நமக்கு என்னென்னா, எத்தனை ஸ்டைல் ரூல்ஸ் வேணால் எழுதிக்கலாம், எவ்வளோ ஸ்டைல் ஷீட்ஸ் வேணால் நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் என்ன ஆகுனா, ஒரு வெப்பேஜோட கண்டென்ட் சீக்கிரம் ரெடியூஸ் ஆகும். பிகாஸ் நம்ம இன்லைன் ஸ்டைல் ஷீட்டோ இல்லை இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்டோ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோம்னா நமக்கு வெப்பேஜ் பார்க்குறப்போ அதோட பேக் அண்ட் கோடிங் நமக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது. சப்போஸ் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னம்னா நம்மளால் ஈஸியாக பண்ண முடியாது. இதுவே எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டாக இருந்ததுன்னா HTML எந்த மாடிஃபிகேஷனுமே பண்ணாமல் வெறும் ஸ்டைல் ஷீட்டில் மட்டும் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணோம்னா நமக்கு வெப்பேஜில் எக்ஸ்ட்ரா மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்லைன் சிஎஸ்எஸ்ங்கிறது ஸ்டைல் ரூல்ஸ் அப்பண்ட் இன்டு HTML எலிமெண்ட்ஸ், அதாவது HTML எலிமெண்ட்குள்ளே சிஎஸ்எஸ் ரைட் பண்ணுறது. இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னா இன்சைட் த HTML பேஜ் சிஎஸ்எஸ் ரூல்ஸ் வில் பி ரிட்டன் யூசிங் ஸ்டைல் டேக். ஸோ ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி நம்ம சிஎஸ்எஸ் ரூல்ஸ்லாம் எழுதுவோம். தென் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ், CSS will be linked by creating external CSS file with .css extension. .css னா .htmlங்கிறது HTML பேஜுங்கிற மாதிரி நம்ம cascading style sheet எழுதிட்டு சேவ் பண்ணுறப்ப சேவ் asல .cssன்னு சேவ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இது 3க்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம css.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு இன்லைன் சிஎஸ்எஸ் எப்படி ரைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம பண்ண போகிறது எல்லாமே HTML ஃபைலை நம்ம பண்ணுறோம். ஸோ அதோட டாக்குமெண்ட் டைப் நம்ம மென்ஷன் பண்ணணும், டாக் டைப் HTML. தென் HTML டைப் பண்ணி டேப் எழுதுனோம்னா நமக்கு பேசிக் கோடு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ நம்ம பேஜுக்கு இப்போ டைட்டில் கொடுக்கலாம், லேர்னிங் சிஎஸ்எஸ். ஸோ நம்ம டைட்டில் கொடுத்தாச்சு. ஸோ பாடிக்குள்ளே இப்போ ஒரு டெக்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த எலிமெண்ட்டை நம்ம இப்போ எப்படி ஸ்டைல் பண்ணுறோம், அதாவது இன்லைன் ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறோங்கிறது பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு நேம் எடுத்துக்கலாம், இன்ஃபோ மீடியா. ஸோ இதான் ஹெட்டிங். ஸோ இதுக்கு இப்போ இது எப்படி டிஸ்பிளே ஆகுங்கிறத பார்க்கலாம். ஸோ டெஸ்க்டாப்பில்
css.htmlங்கிற ஃபைல் ஓப்பன் வித் கூகுள் குரோம் கொடுக்குறோம். ஸோ இந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தோம்னா இந்த இன்ஃபோ மீடியா அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு வந்து கிளியராக கிடைக்கல. அதாவது வந்துட்டு நார்மலாக ஒரு நோட் பேட்லையோ இல்லை வந்து ஒரு வேர்ட்லையோ டிஸ்பிளே ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம டெக்கரேட் பண்ணலாம், அதாவது வந்து என்னென்ன டெக்ஸ்ட் ரூல்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணலாம் யூசிங் இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்துட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே இன்லைன் ஸ்டைல் ஷீட் அப்படின்னா அதாவது HTML எலிமெண்ட்டுக்குள்ளேயே ஸ்டைலுங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி இப்போ வந்து இதில் ஸ்டைல் ரூல்ஸ் நம்ம எழுதுவோம். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஹெச்னோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு ஸ்டைல் அப்படிங்கிற அந்த ஆட்ரிபியூட்குள்ள கலர் கோலன் இப்போ வந்து நமக்கு வந்து கலர் வந்து 3 டைப்ஸ் நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரியே கலர் கோடிங்காகவும் கொடுக்கலாம், இல்லை வந்துட்டு கலர் நேம்ஸ் கொடுக்கலாம், இல்லைனா RGB அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த RGBங்கிற மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். எதுக்குன்னா வந்துட்டு வேல்யூஸ் வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மோஸ்ட்டாக வந்து RGB தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து 10, 20, 200. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து 3 வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிறது வந்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜ் வந்தாச்சு. இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு வந்து ப்ளூ கலரில் கிடச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு விதமான டெக்ஸ்ட் ஸ்டைலிங். நமக்கு வந்து இன்ஃபோ மீடியா அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து நமக்கு பேஜோட சென்டரில் வரணும். ஸோ அதுக்கான என்ன ஸ்டைல் ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டைல் ரூல்ஸ் எவ்வளோ வேணால் எழுதிக்கலாம். ஸோ அது எப்போ எழுதணும் அப்படின்னா ஒரு ஸ்டைல் ரூல் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த செமிகோலனுக்கு அப்புறம் என்ன ஸ்டைல் ரூல் வேணுமோ அதை அப்படியே அப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் சென்டரில் வரணும். ஸோ டெக்ஸ்ட் அலைன் நம்ம சிஎஸ்எஸ்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா பழைய ப்ரோக்ராமிங் மாதிரி C++ அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் மாதிரி வேர்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது. நம்ம வந்து ஆஸ் யூஷுவலாக நார்மல் இங்கிலீஷில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதையே வந்து சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நம்ம கலர் மாற்றணும் அப்படின்றக்காக கலர் கோலன்னு கொடுத்தோன்னே டேரெக்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட்டை வந்து சென்டரில் அலைன் பண்ணணும். ஸோ அதுதான் வந்துட்டு நம்மளோட நெக்ஸ்ட் ரூல். ஸோ வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இதோட மீனிங் என்னன்னா இந்த இன்ஃபோ மீடியா அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்துட்டு சென்டரில் அலைன் ஆகணும். ஸோ அதுதான் வந்து இதோட மீனிங். ஸோ இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜுக்கு வந்தாச்சு. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்ம ரிஃப்ரெஷ் பண்ண உடனே இன்ஃபோ மீடியா அப்படிங்கிற நம்ம டெக்ஸ்ட் வந்துட்டு சென்டரில் டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இப்போ தென் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணோம்னா இந்த கார்னர் செலக்ட் எலிமெண்ட்டை கிளிக் பண்ணி நம்ம இன்ஃபோ மீடியாவை கிளிக் பண்ணோம்னா அதுக்கு கீழே வந்துட்டு என்னென்ன ஸ்டைல் ரூல்ஸ் இதுக்கு அப்ளை ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா H1க்கு வந்துட்டு நார்மலான ஸ்டைல் ஷீட் என்னங்கிறது வந்து ப்ரீ டிஃபைண்டாக ப்ரௌசர்லேயே கொடுத்துருக்காங்க. தென் வந்து நம்ம தனியாக எழுதின ஸ்டைல்ஸ் அதாவது வந்து எலிமெண்ட் டாட் ஸ்டைல் அப்படிங்கிற எலிமெண்ட்டில் வந்துட்டு நம்ம 2 கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து கலர் கொடுத்துருக்கோம், தென் வந்து டெக்ஸ்ட் லைன் கொடுத்துருக்கோம். ஸோ இது ரெண்டுமே வந்து கரெக்டாக நமக்கு வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு இன்லைன் ஸ்டைல் ஷீட். அதாவது வந்துட்டு ஒரு எலிமெண்ட்டுக்குள்ளே வந்து ஸ்டைலுங்கிற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி அதோட ஸ்டைல் ரூல்ஸ் எழுதுறது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எதனால வந்து இன்லைன் ஸ்டைல் ஷீட் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம்னா இப்போ வந்துட்டு நம்ம ஒரு எலிமெண்ட்டுக்கு வந்து 10 இல்லை 20க்கு மேலே ஸ்டைல் ரூல்ஸ் எழுதுறோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்லைனில் எழுத முடியாது. பிகாஸ் வந்து நமக்கு வந்து கோடிங் கன்சிஸ்டன்சி இருக்காது. ஏன்னா ஒரு பேஜோட எண்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம மல்டிபிள் ஸ்டைல் ரூல்ஸ் எழுதினோம்னா இந்த வேர்டு வந்துட்டு கீழே இறங்கிடும். ஸோ வந்து W3's ரெக்கமெண்டட் வெப்சைட்டாக இருக்கணும்னா வந்துட்டு என்ன ஒரு எலிமெண்ட்டுமே இந்த மாதிரி தனியாக ஸ்ப்ளிட் ஆகி நிற்கக்கூடாது. ஸோ அதனால தான் வந்துட்டு இன்லைன் ஸ்டைல் ஷீட் வந்து நமக்கு வந்து மோஸ்ட் ப்ராபபிளாக அதிகமாக நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு ஆல்டர்னேட்டாக இன்டர்னல் அண்டு வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டு பண்ணோம். ஸோ இப்போ இதை வந்துட்டு எப்படி நம்ம இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த ஸ்டைல் ரூலை ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா வந்துட்டு ஒரே எலிமெண்ட்டுக்கு வந்துட்டு இன்னொரு ஸ்டைல் ரூல் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம இதை வச்சுட்டு நம்ம வந்து இன்னொரு எலிமெண்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த எலிமெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம இன்டர்னலாக ஒரு ஸ்டைல் ஷீட் கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம H3ங்கிறது யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஒரு வெப்சைட் நேமை மென்ஷன் பண்ணலாம். www.schoolroom.multimedia.com இது ஒரு வெப்சைட்டோட அட்ரஸ். ஸோ இப்போ இந்த வெப் அட்ரஸுக்கு என்னென்ன ஸ்டைல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இன்டர்னலாக ஒரு ஸ்டைல் எழுத போகிறோம். ஸோ ஸ்டைலுங்கிற டேக் யூஸ் பண்ணியாச்சு. அதோட டைப் பார்த்தோம்னா text/css. ஸோ அதை அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த H3 அப்படிங்கிறதுக்கான ஸ்டைல்ஸ் நம்ம எழுதணும். H3ன்னு டைப் பண்ணி ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸ் கொடுத்தாலே இதுக்கு கீழே என்னென்ன ஸ்டைல் ரூல்ஸ் நம்ம எழுதுகிறோமோ அதுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த H3ல வந்து அப்ளை ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதோட பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து எப்பவும் போல் நார்மலான கோடிங் தான். பேக்ரவுண்ட் அப்படின்னு அடித்தாலே நமக்கு வந்துட்டு கீழே வந்து இதுக்கு பேர் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு ஒன்று அடித்தாலே அதுக்கான சஜஷன்ஸ்லாம் வரும். நம்ம நார்மலாக கூகுள் சர்ச்சில் பண்ணுறப்ப நமக்கு சஜஷன்ஸ் கிடைக்குதில்ல, அதே மாதிரி தான் இதுலேயும் சஜஷன்ஸ் கிடைக்கும். இதை வந்து இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு நம்ம கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் தென் RGB கொடுத்து இதில் வந்து ஏதாவது ஒரு வேல்யூ அப்ளை பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து இதுக்கான பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இதோட கலர் நம்ம சேஞ்ச் பண்ணலாம்.
பேக்ரவுண்ட் கலருங்கிறது நம்ம டெக்ஸ்ட்டுக்கு கீழே பின்னாடி வர்ற கலருங்கிறது வந்து நம்ம டெக்ஸ்ட்டோட கலர். ஸோ இப்போ வந்து நம்ம சேஞ்சஸ்க்கு அப்புறம் வந்து நமக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து H3 அப்படிங்கிற எலிமெண்ட்டுக்கு 2 ஸ்டைல் ரூல்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பேக்ரவுண்ட் கலர், தென் வந்து கலர். ஸோ இதோட அவுட்புட் எப்படி வருதுங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து schoolroommultimedia.com அப்படிங்கிற வெப் அட்ரஸும் அதோட பேக்ரவுண்ட் கலரும் தெரிஞ்சிருக்கு. ஸோ 2 பேக்ரவுண்ட் கலருமே வந்து கான்ட்ராஸ்டாக இல்லாததுனால நமக்கு வந்துட்டு கிளியராக தெரியல. ஸோ இப்போ வந்து நம்ம டெக்ஸ்டோட கலரை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டில் வந்துட்டு ரெட்டோட கலர் வந்து நான் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இதோட அவுட்புட் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு டெக்ஸ்ட் கலர், அதாவது வந்துட்டு பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம டெக்ஸ்ட் வந்து நமக்கு ஈஸியாக தெரியுது. பிகாஸ் வந்து 2 கலர்ஸுமே வந்துட்டு கான்ட்ராஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து கிளியராக தெரியுது. ஸோ இது வந்துட்டு இன்லைன் ஸ்டைல் ஷீட். இதில் என்ன மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு HTML பேஜ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்துட்டு பியூரா HTML டேக்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டைல் யூஸ் பண்ணி இந்த ஸ்டைல் ஷீட் எழுதுறப்ப நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா, பேஜோட லென்த் வந்து பெருசாக போய்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் வந்துட்டு HTMLலையோ இல்லை CSSலையோ ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோன்னா இதோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப லோவாக இருக்கும். எதனாலனா நம்ம வந்து CSSையும் ஒரே பேஜில் எடிட் பண்ணுவோம், தென் HTMLையும் ஒரே பேஜில் எடிட் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு தடவை சேஞ்சஸ் பார்க்குறப்போ வந்துட்டு நமக்கு எங்கே சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற ஒரு கிளியராக ஒரு கான்செப்ட் கிடைக்காது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த இன்லைன் ஸ்டைல் ஷீட்டும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்து எந்த இடத்துல அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு, ஒரு வெப்பேஜில் வந்து கொஞ்சோண்டு டிசைன்ஸ் மட்டும், அதாவது வந்து கம்மியான டிசைன்ஸ் மட்டும் ரைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஸ்டைல் இப்படி வந்து எலிமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ இது வந்து இன்லைன் ஸ்டைல் ஷீட். இப்போ வந்து எப்படி எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணுறதுங்கிற பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு பேராகிராஃப் டேக் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பேராகிராஃபில் வந்துட்டு ஒரு கண்டென்ட் ரைட் பண்ணிக்கலாம். இட் இஸ் அ பேராகிராஃப் டேக் யூஸ்டு டு ரைட் அ நார்மல் டெக்ஸ்ட் வேர்ட்ஸ். ஸோ இப்படி நம்ம ஒரு பேராகிராஃபில் ஒரு வேர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிங்கிற எலிமெண்ட்டுக்கான ஸ்டைல்ஸை வந்து எப்படி நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஃபைல் போகிறோம். ஃபைல் நியூவில் வந்துட்டு புதுசாக ஒரு CSS ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணணும். தென் எப்பவும் போல் லாஸ்ட் கார்னரில் வந்துட்டு plain டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நமக்கு வந்து CSS வேணுங்கிறனால CSS கிளிக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த வேர்ட், இந்த டெக்ஸ்டோட என்விரான்மெண்ட் வந்து CSSக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பிங்கிற எலிமெண்ட்டுக்கான ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்பவும் போல் பி கொடுத்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பிங்கிற எலிமெண்ட் வந்து நமக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடில் இல்லாமல் ரைட் சைடில் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் எழுதுறோம். ஸோ எப்போவுமே வந்து டெக்ஸ்ட் வந்து எந்த சைட்ஸில் அலைன் ஆகிருக்கோ அதை வந்து ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ளோட் அப்படின்னு கொடுத்தோம்னா எந்த இடத்துல இது ஃப்ளோட் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ ஃப்ளோட் வந்து எனக்கு ரைட் சைடில் இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நார்மல் இங்கிலீஷ்லேயே ஃப்ளோட் :ரைட் அப்படின்னு கொடுத்தாலே போதும். ஸோ இப்போ வந்து இந்த பேஜை நம்ம சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணுறப்ப style1.css அப்படின்னு நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த style1.css அப்படிங்கிற ஃபைல் நமக்கு சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டைல் ஷீட் எக்ஸ்டர்னலாக க்ரியேட் பண்ணியாச்சு. பட் இன்னும் நம்ம வந்து இந்த வெப்பேஜோட லிங்க் பண்ணல. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஹெட் எலிமெண்ட்டுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி இன்னர் எலிமெண்ட் படிச்சிருப்போம். அதில் வந்து லிங்க் அப்படிங்கிற எலிமெண்ட் இருக்குது. அந்த லிங்க் எலிமெண்ட்டில் வந்து டைப் பண்ணி டேப் அழுத்தினோடனே நமக்கு ஃபுல் கோடிங் கிடச்சிரும். ஸோ இதில் வந்து href, இந்த hrefல வந்துட்டு இப்போ style1.css அப்படிங்கிறத நம்ம லிங்க் பண்ண போகிறோம். ஸோ style1.css அப்படிங்கிறத நம்ம லிங்க் பண்ணியாச்சு. ஸோ இதோட அவுட்புட் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு அந்த அவுட்புட் கிடச்சிருக்கு. அதாவது இட் இஸ் அ பேராகிராஃப் டேக் யூஸ்டு டு ரைட் அ நார்மல் டெக்ஸ்ட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு வந்து ரைட் சைட் ஆஃப் த வெப் பேஜில் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த எலிமெண்ட்டை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னோம்னா ஸோ அது எந்த இடத்துல நமக்கு வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு பிங்கிற எலிமெண்ட் நமக்கு கிளிக் ஆகிடுக்கு. ஸோ அதில் வந்து நம்ம style1.css அப்படிங்கிற ஸ்டைல் ஷீட்டில் நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அது வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து டெஸ்டிங் பர்பஸுக்காக இதை இந்த இடத்துலையே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து p = float right அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது வந்து ரைட் சைடு எனக்கு ஃப்ளோட் ஆகணும் அப்படிங்கிற ஸ்டைல் ஷீட் வந்து எக்ஸ்டர்னலாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு 3க்கான டிஃப்ரெண்ட் தெரியும். இது வந்துட்டு style1.css அப்படிங்கிறது வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட். இதே வந்துட்டு நம்ம வந்து இந்த ஹெட்டிங் எலிமெண்ட்டை கிளிக் பண்ணணும் அப்படின்னம்னா இந்த இடத்துல பார்த்தோம்னா element.style, அதாவது ஏன் அப்படி வருதுன்னா நம்ம வந்து டைரெக்டாக வந்து இன்லைனில் அப்பன் பண்ணியிருக்கனால element.style அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்டுக்கு எப்படி ரோல் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணவுடனே நமக்கு இந்த இடத்துல css.html அப்படிங்கிற அந்த ஃபைலுக்குள்ளேயே நம்ம எழுதியிருக்குங்கிறது வந்து இந்த இடத்துல கரெக்டாக கிளியராக காட்டுது. ஸோ நம்ம வந்து இந்த சாப்டரில் எப்படி CSS யூஸ் பண்ணுறோம், என்னென்ன டைப் CSSன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இன்லைன், இன்டர்னல் CSS, தென் எக்ஸ்டர்னல் CSS, இது மூணுமே பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் எப்படி CSSோட சின்டாக்ஸ் இருக்கும், எப்படி வந்து ஒரு ஸ்டைல் எழுத போகிறோம், எப்படி ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணி அதுக்கான ஸ்டைல்ஸ் எழுத போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். தேங்க்யூ.